எதிர்கட்சியா இருக்கக்கூடிய அதிமுக ஒரு திமுகவிற்கு எதிராக வலுவான ஒரு விவாதங்களை முன்வைக்கிறாங்க. திராவிட மாடல் அரசினுடைய குறைகளை எடுத்து சொல்வதற்காக கையில கருப்பு துக்கத்தை, இந்த அரசு துக்கத்தை அதிகமாக கொடுக்கிற அரசா துக்கத்தை எடுத்து நாமக்கல்ல அப்பாவி மக்களுடைய கிட்னியை, உடல் உறுப்பை உளவுத்துறை இப்படி ஒரு செயல், ஒரு தப்பான செயல் நடக்குது அப்படின்னு ஏன் சொல்லல அரசுக்கு? இல்ல அரசுக்கு தெரிஞ்சும் அது தெரியாத போல நடிச்சாங்களான்றதுனாலதான். அதற்கப்புறமா பாத்தீங்கன்னா உருட்டுக்கடை அல்வான்னு சொல்லிட்டு ஒரு பதாகை ஒண்ணு காட்டுறதுவ பார்த்திருந்தோம். அது எதற்காக அப்படின்றது இல்ல, இது அல்வா அப்படின்னு சொல்றாரு. இந்த மக்களுக்கு வெறும் வாயிலேயே உருட்டை மட்டுமே மூலதனமா வச்சுக்கிட்டு திமுக நாளும் ஏதாவது ஒரு பொய்களை அரங்கேற்றி வருது. இது குறித்து சுகாதாரத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் அவர்கள் ஒரு விளக்கம் கொடுக்கிறாரு. அந்த விளக்கம் ரொம்ப ஒரு லெத்தாஜிக்கா, ஒரு அலட்சிய போக்கை கடைபிடிக்கும் வகையில இருக்கு. எப்படின்னா 24 மணி நேரமும் தனியார் அமைப்புகள் என்ன மருந்து கண்டுபிடிக்கிறாங்க, என்ன மருந்து விற்பனை செய்யறாங்கன்றதை நாங்க பார்த்து கண்காணிச்சுட்டு இருக்க முடியாது. ஒரு சுகாதாரத்துறை அமைச்சர் பொறுப்பற்ற பேச்சு பேசலாமா? இங்க இருந்து ஒரு மருந்து தயார் பண்ணி மத்திய பிரதேசம் அனுப்புறோம், அங்க குழந்தைங்க, சின்ன பச்சிலம் குழந்தைகள் 20 குழந்தைங்க சாகுது. ஆணையம்னு ஒரு நீதிபதியை வச்சு பண்ணிட்டா அதை பத்தி கருத்து சொல்வது அவதூறுக்கு ஒப்பாவுன்னு அவங்க அமுதா ஐஏஎஸ் சொன்னாங்க. அவதூறு பரப்பாதீங்க, அவங்க சொல்லல இது பேசுங்க, இதை பேசக்கூடாது, இதை பேசினா அவதூறு, இதை பேசலாம் நீங்க அப்படின்னு ஏதாவது ஒரு. இப்போ கரூர்ல ஏன் நிர்மலா சீதாராமன் வந்தாங்க, புயலுக்கு ஏன் வரலன்னு கேட்டாங்க. அந்த அம்மா வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களையும் சந்திச்சாங்க. அப்போ சந்தித்த செய்தியை, உண்மையான செய்தியை மறைச்சி இவங்க புயல் வெள்ளத்துக்கு வரலன்னு சொல்லி பொய்யா சொல்றவங்க தானே அவங்க. தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு நம்ம கூட தமிழ் சேனை கட்சியின் நிறுவன தலைவர் திரு எரிமலை ராமச்சந்திரன் சார் அவர்கள் தான் நினைச்சிருக்காங்க. வணக்கம். தமிழகத்துல நடப்பாண்டிற்கான சட்டசபை கூட்டத்தொடர் நடந்துட்டு இருக்கு. ஒவ்வொரு நாளும் ஒரு புது யுக்திகளை கடைபிடித்து எதிர்கட்சியா இருக்கக்கூடிய அதிமுக ஒரு திமுகவிற்கு எதிராக வலுவான ஒரு விவாதங்களை முன்வைக்கிறாங்க. இதுல ஒவ்வொரு நாளும் நடக்கின்ற அந்த அரசியல் கூத்துக்கள், அது குறித்து உங்களுடைய பார்வை என்ன சார்? இல்லை, எதிர்கட்சி தலைவரா அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தன்னுடைய எதிர்ப்பை சட்டமன்றத்தில் பதிய வைக்குது. இந்த திராவிட மாடல் அரசு செய்கிற பித்தலாட்டங்களையும் சில திறனற்ற செயல்படுகின்ற திராவிட மாடல் அரசினுடைய குறைகளை எடுத்து சொல்வதற்காக கையில கருப்பு துக்கத்தை, இந்த அரசு துக்கத்தை அதிகமாக கொடுக்கிற அரசா துக்கத்தை எடுத்து நாமக்கல்ல அப்பாவி மக்களுடைய கிட்னியை, உடல் உறுப்பை பறிக்கின்ற விதமாக மருத்துவமனைகளில் செயல்படுது. அதன் பேர்ல நடவடிக்கை இல்லை, பெருசா இல்லை. அது யார் நடத்துறாங்கன்னா திமுக நிர்வாகி நடத்துறாரு. அப்போ ஒரு மருத்துவமனை தான் கட்சிக்காரன் என்பதற்காக, கட்சி நிர்வாகி என்பதற்காக கிட்னியை உருவுற அதை உளவுத்துறை எப்படி கண்டுக்காத இருந்தது? உளவுத்துறை இப்படி ஒரு செயல், ஒரு தப்பான செயல் நடக்குது அப்படின்னு ஏன் சொல்லல அரசுக்கு? இல்ல அரசுக்கு தெரிஞ்சும் அது தெரியாத போல நடிச்சாங்களான்றதுனாலதான் தன்னுடைய பாக்கெட் இதுல கிட்னியை படம் போட்டு, கிட்னியை, இந்த தமிழகத்தையும் கிட்னியும் காக்கணும்னா திராவிட மாடல் அரசை விரட்ட வேண்டும் அப்படின்ற நோக்கில தான் எதிர்கட்சி தலைவர் துரிதமாக செயல்பட்டு கொண்டிருக்கிறார். இது மக்கள் பார்வைக்கு எடுத்துக்கொண்டிருக்கிறார். அதற்கப்புறமா பாத்தீங்கன்னா உருட்டுக்கடை அல்வான்னு சொல்லிட்டு ஒரு பதாகை ஒண்ணு காட்டுறதுவ பார்த்திருந்தோம். அது எதற்காக அப்படின்றது? இல்ல, இது அல்வா அப்படின்னு சொல்றாரு. இந்த மக்களுக்கு வெறும் வாயிலேயே உருட்டை மட்டுமே மூலதனமா வச்சுக்கிட்டு திமுக நாளும் ஏதாவது ஒரு பொய்களை அரங்கேற்றி வருது. அது கரெக்ட் தான். எதிர்கட்சி தலைவர் தெள்ள தெளிவாக இவர்கள் இந்த மக்களை, தமிழக மக்களை, தமிழக வாக்காளர்களை திட்டமிட்டு பொய்யே சொல்லி, உருட்டை சொல்லியே இவர்கள் ஆட்சி பிடித்தார்கள். இவர்கள் வாக்குறுதி கொடுத்த, அவர் தேர்தல் அறிக்கையில் கொடுத்த
கிட்டத்தட்ட 525க்கு மேல கொடுத்த அந்த தேர்தல் அறிக்கையில பெருசா எதுவும் இவங்க செயல்படல. இவர் அதிமுக ஆட்சி செஞ்ச, இப்ப கோயம்புத்தூர் பாலம் எடுத்தீங்கன்னா அதிமுக ஆட்சி கட்டுறது, இன்னைக்கு ஸ்டிக்கர் ஒட்டி அவங்க திறக்கிறாங்க. அதுபோல அதிமுக செஞ்ச திட்டங்களை, பல திட்டங்களை நிறுத்திட்டு இவர்கள் புதுசா எதுவும் திட்டங்களை கொண்டு வராமல் மேம்போக்கா பேனா வைக்கிறது, இது மாதிரி ஆடம்பரமான பேனா வைக்கலாமா, அதுக்கு பேர் வைக்கலாமா, இதுக்கு இந்த கட்டணத்துக்கு பேர் வைக்கலாமா, அது பொதுவான பேர்ல. இப்ப ஜல்லிக்கட்டு காளையை கருணாநிதி அடக்குனாரா, காளையை அடக்குனாரா இல்ல. அந்த மைதானத்துக்கு எதுக்கு கருணாநிதி பேரு? அந்த மாதிரி ஏதாவது ஒரு வீரன், தமிழ் மன்னர், ஏதாவது ஒரு பேர் வைக்கணும்ல. இவர் மட்டும்தான் தமிழ்நாட்டில் இருந்த மாதிரியும் இல்லையா? எப்படி கருணாநிதி உயிரோடு இருக்கும்போது சென்னை மவுண்ட் ரோட்ல இல்ல அண்ணா சாலையில கருணாநிதிக்கு அவர் செலவு வச்சு அழகு பார்த்து பண்ணிக்கிட்டாரோ, அதுபோல தான் மகன் தந்தை பேர் வச்சு மகிழ்ற ஒரு நிலையில இந்த தமிழக மக்கள் நிற்கிறாங்க. இந்த அவலத்தை தான் அண்ணன் எடப்பாடியார், புரட்சி தமிழர் அவர்கள் எடுத்து மக்களுக்கு அம்பலப்படுத்திட்டு இருக்கிறாங்க. இப்போ இது போன்ற பல பிரச்சனைகள் தமிழகத்தில் இருக்கும் பொழுது இது குறித்து அதிமுக அந்த இடத்துல பல விவாதங்களை வைக்கிறாங்க. அதுல ஒரு பகுதியா பாத்தீங்கன்னா கோல்ட்ரீஃப் இருமல் மருந்து சர்ச்சை தமிழக அரசுக்கு ஒரு மிகப்பெரிய பின்னடைவு, இந்திய அளவுல ஒரு தலைகுனிவை ஏற்படுத்தியிருக்க ஒரு விஷயம். இது குறித்து சுகாதாரத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் அவர்கள் ஒரு விளக்கம் கொடுக்கிறாரு. அந்த விளக்கம் ரொம்ப ரொம்ப ஒரு லெத்தாஜிக்கா, ஒரு அலட்சிய போக்கை கடைபிடிக்கும் வகையில இருக்கு. எப்படின்னா 24 மணி நேரமும் தனியார் அமைப்புகள் என்ன மருந்து கண்டுபிடிக்கிறாங்க, என்ன மருந்து விற்பனை செய்யறாங்கன்றது நாங்க பார்த்து கண்காணிச்சுட்டு இருக்க முடியாது. தமிழக அரசு இது போன்ற மருந்துகளை வாங்குறதே கிடையாது, தனியாரிடமிருந்து மக்கள் வாங்கி இருக்கலாம். தமிழ்நாட்டில் இது வரைக்கும் எந்த உயிரிழப்பும் ஏற்படலை அப்படின்னு சொல்றாரு. இப்ப தமிழ்நாட்டுல உயிரிழப்பு ஏற்படலைன்னா மற்ற மாநிலங்கள்ல உயிரிழப்பு ஏற்பட்டா அது இவருக்கு ஓகேவா? அது இல்லம்மா, ஒரு அரசுனா நம் கண்காணிப்பில் இருக்கணும். ஒரு மாநிலம் என்பது அந்த மாநிலத்தில் எல்லா நிறைகுறைகளும் ஒரு மாநிலத்தில் இருக்கிற முதலமைச்சருக்கு தெரியணும், காவல்துறைக்கு தெரியணும், பிற அரசு அதிகாரிகளுக்கு தெரியணும். ஒவ்வொரு துறையில இருக்கிறவங்களுக்கும் தமிழகத்தில் என்ன அந்தந்த துறையில அவங்க பார்வையில இருக்கும். ஒரு சுகாதாரத்துறை அமைச்சர் பொறுப்பற்ற பேச்சு பேசலாமா? இங்க இருந்து ஒரு மருந்து தயார் பண்ணி மத்திய பிரதேசம் அனுப்புறோம், அங்க குழந்தைங்க, சின்ன பச்சிலம் குழந்தைகள் 20 குழந்தைங்க சாகுது, அதுக்கு பொறுப்பற்று பேசலாமா? குழந்தைகள் உயிர் போச்சு, நீ கொடுத்த இருமல் மருந்து நீ இங்க எது ஒன்னாலும் செஞ்சுக்கலாமா? அப்படித்தான் வேட்டைக்காடாகத்தான் இந்த தமிழகம் இருக்குது. எப்படின்னா இன்றைக்கு கூட கஞ்சா பிடிக்கப்பட்டிருக்கு. போவான், அண்ணா யூனிவர்சிட்டியில போறான், ஒரு பொண்ணை பலாத்காரம் பண்றான், வீடியோ எடுக்கிறான். யாரு அந்த சார்னு அண்ணன் புரட்சி தமிழர் கேட்டாரு, கேள்விக்கு பதில் இருந்துச்சா? சட்டமன்றத்துல புரட்சி தமிழரை பார்த்தாவே 5 நடுங்குது. முதல்வர் நடுக்கம், படபடப்புல பேசுறாரு, தடுமாற்றத்துல பேசுறாரு. இவங்க ஏன் சொன்னோடனே வெறும் வானத்தை பார்த்து பேசுறாரு, சீலிங்கை பார்த்து பேசுறாரு, எது செவருங்களை பார்த்து பேசுறாரு. மக்கள் குறைகளை கேட்கிற கேள்வியை, நியாயமான கேள்வியை, மக்களுக்கு சொல்ல வேண்டிய கேள்வியை புரட்சி தமிழர் பேசும் போதெல்லாம் அந்த திரு அப்பாவை மைக் ஆஃப் பண்ணிடுறாரு. இது என்ன சிந்தனை? இது இல்ல அவங்களுடைய வாக்குறுதியில அது ஒண்ணு சொல்லி இருந்தாங்கல்ல, நாங்க ஆட்சிக்கு வந்தா சட்டசபை கூட்டத்தொடர நேரலையில ஒளிபரப்போம்னாங்க. ஆனா அந்த வாக்குறுதி இங்க கடைபிடிக்கப்படுதா? அதுதான் மைக் ஆஃப் பண்ணிட்டா என்ன நேரலையில காட்டி என்ன பேசுறாங்கன்னு தெரியும்ல. இதுதான் ஊமபுரமா காட்டுறாங்க. அண்ணா மூச்சு பிடிச்சு பேசுறாரு, மக்கள் பிரச்சனைகளை பேசுறாரு, இந்த ஆட்சியினுடைய குறைகளுக்கு பேசுறாரு. இன்னைக்கு தலை சிறந்த மாநிலம் தமிழக மாநிலம்னு சொல்றிய, எதுல மாநிலம்? கிட்டத்தட்ட இந்த 4 ஆண்டுகள்ல வாங்கின கடன் எவ்வளவு? 5.5 லட்சம் கோடி நீங்க வாங்கியிருக்கீங்க. மக்களுக்கு இந்த வரி சுமையை திணிச்சு வச்சிருக்கீங்க. யார் வீட்டு பணம் இது? அதை வாங்கி பேனா வைக்கிறேன், கார் ரேஸ் ஓட்டுறேன். கார் ரேஸ் ஓட்டுறதுனால யாருக்காவது ஒரு பிரயோஜனம் இருந்துச்சா? யாருக்கு என்ன லாபம்? அதெல்லாம் அப்போ தேவையற்ற உதிரியான விஷயங்களை இந்த அரசு செய்யறதெல்லாம் யாரும் கேட்க கூடாதுன்னா இது எந்த விதத்துல ஜனநாயகம்? ஜனநாயகம் இதா? இது மாநிலமா? இது ஜனநாயகம் இருக்கா? சட்டம் ஒழுங்கா இருக்கா? இன்னைக்கு ஒண்ணும் இல்ல, ஒரு முதலமைச்சர் ஒண்ணு சொல்றாரு, கரூர் சம்பவத்துல காவல்துறை எவ்வளவு போட்டார்னா இவர் சொல்றாரு 606 பேர் போட்டோம் அப்படின்றாரு. ஏடிஜிபி என்ன சொல்றாரு? 500 பேர்ன்றாரு. இது யார் சொல்றத நம்ம நம்பணும்? முதல்வர் உண்மையை பேசுறாரா, ஏடிஜிபி உண்மையை பேசுறாரா, இல்ல ஏடிஜிபி பொய் சொல்றாரா, இல்ல முதல்வர் பொய் சொல்றாரா? யாரு பேசுறது உண்மை? பொதுமக்களுக்கு தெரியணும்ல. இதை கேள்வி கேட்டா
இதை கேள்வி கேட்டா மைக் ஆஃப் பண்றதுல எந்த நியாயம் இருக்கு? இல்ல அதுலயே நம்மளுக்கு ஒரு கேள்வி என்ன எழும்புச்சுன்னா, அமுதா IAS அவர்கள் இந்த கரூர் அசம்பாவிதம் குறித்து பிரஸ் மீட் கொடுக்கும் பொழுதும் ADGP விளக்கம் அளிக்கும் பொழுதும் இவர்கள் அரசு அதிகாரிகள் இவர்கள் எதற்காக இதற்கு விளக்கம் கொடுக்கணும் அப்படின்ற ஒரு கேள்வி நமக்குள்ள எழுந்துச்சு. அதுவே தவறு. இப்போ ஒரு விசாரணை ஆணையம் அமைத்துட்டு இவங்க பிரஸ் மீட்டை பாக்குறதே தவறு நம்ம எல்லாம் பேசிட்டு இருக்க நேரத்துல முதல்வர் அவர்களும் சட்டசபையில அதே ஒரு விஷயத்த பண்றாரு. அப்ப முதல்வரும் அதே தவறை செய்வதை எப்படி பாக்குறீங்க? ஆமாமா, இது இப்போ CBIக்கு போய் சேர்ந்த வழக்கு. ஆணையம்னு ஒரு நீதிபதியை வச்சு பண்ணிட்டா அதை பத்தி கருத்து சொல்வது அவதூறுக்கு ஒப்பாவும்னு அவங்க அமுதா IAS சொன்னாங்க. அவதூறு பரப்பாதீங்க, அவங்க சொல்லல. இது பேசுங்க, இதை பேசக்கூடாது, இதை பேசினா அவதூறு, இதை பேசலாம் நீங்க அப்படின்னு ஏதாவது ஒரு பட்டியல் வெளியிட்டு இருக்கணும். எது தப்பு எது தப்பு இல்லைன்னு சொல்லணும். ஆனா அது சொல்லல. அவங்க ஒரு அரசு அதிகாரி திமுக IT இந்த மாதிரியே பேசினாங்க. அது ஒரு அதிகாரிக்கு அழகு இல்லது. அப்படின்னா நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு அமுதா IAS மேல வந்திருக்கணும், அவங்க மேல வந்திருக்கணும். ஆனா எதிர்கட்சி அதை போனா போது இது பெருசுபடுத்த வேண்டாம், அவங்க தான் அறியாம பேசுறாங்க, நம்ம ஆட்சி வரட்டும், நம்ம ஆட்சி வந்தா நம்ம அதுக்கு உண்டான இது பண்ணிக்கலாம் அப்படின்னு அவங்க விட்டு வச்சிருக்காங்க. இல்ல சட்டசபையில முதல்வர் அவர்களே அதை பேசுறாங்க. அது நீதிமன்ற அவமதிப்பு தான். இப்ப CBI வந்ததுனால அவர் பேசுறாரு, என்ன நடந்ததுன்னு பொய்யா பேசுறாரு. லத்திக் சார்ஜ் நடந்தது எல்லாருக்கும் தெரியும். கூட்டத்துல காவல்துறை அடிச்சது, சிதறி ஓடந்து அன்னைக்கு லைவ்ல காட்டின எல்லாரும் பார்த்தாங்க. ஆனா அப்பட்டமா பச்சை போய் அப்படி ஒண்ணு நடக்கலன்னு சொல்றாரு. இதெல்லாம் முதல்வருக்காக. அப்போ பொய் பேசுறதுதான் திமுகவினுடைய கொள்கையா அப்படின்ற கேள்வி மக்கள் கிட்ட இருக்கு. அப்போ பொய்யை சொல்லியே மீண்டும் வாக்கு வாங்கலாம் அப்படின்னு அந்த எண்ணம் எதிர்காலத்துல 26ல பலிக்காதுன்றத என்னுடைய கருத்து. GST வரி விலக்கு குறித்து ஒரு விவாதம் நடந்தது. அதுல பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டிற்கு மிக பெரும் வருவாய் இழப்பு நடந்திருக்கு இந்த GST வரி விலக்கால அப்படின்னு சொல்லப்படுது. GST போடும் பொழுதும் இது வரி சுமை அப்படின்னு அதிகமா போர்க்கொடி தூக்குனதும் திமுக தான். இப்போ இதை விலக்கும் பொழுதும் இது எங்களுக்கு பெரிய இழப்பு, மாநிலத்திற்கு நஷ்ட ஈடு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிதித்துறை அமைச்சர் பேசுறாங்க. இல்ல இது இவங்க மத்தியில இப்போ கரூர்ல ஏன் நிர்மலா சீதாராமன் வந்தாங்க, புயலுக்கு ஏன் வரலன்னு கேட்டாங்க. அந்த அம்மா வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களையும் சந்திச்சாங்க. அப்போ சந்தித்த செய்தியை, உண்மையான செய்தியை மறைச்சி இவங்க புயல் வெள்ளத்துக்கு வரலன்னு சொல்லி பொய்யா சொல்றவங்க தானே அவங்க. மத்திய அரசு எதை செஞ்சாலும் இப்போ பணம் கொடுத்தாங்க. பட்டியல் சமூக மக்களுக்கு நீங்க இதை செலவு பண்ணி இந்த மக்களை காப்பாத்துங்க, வாழ்க்கை தரத்தை உயர்த்துங்கன்னு பணம் கொடுத்தாங்க. அந்த பணம் கொடுத்தாங்க, அந்த பணத்தை செலவிட்டாங்களா? இல்ல, திருப்பி அனுப்புறாங்க. செலவிடப்படாத அளவுக்குத்தான் இவங்க இருந்தாங்க. ஏன் செலவிடலன்னு ஒரு கேள்வி இருக்கு. அவங்க ஏன் செலவிடலைன்னா, பட்டியல் சமூக மக்கள் எந்த காலத்திலும் கையேந்திர நிலையில் வைத்திருந்தால்தான் நம்ம எந்த பொய் சொன்னாலும் எந்த இலவசங்கள் கொடுத்தாலும் ஓட்டு போடுவாங்க அப்படின்ற நம்பிக்கையில அவங்களுக்கு சேர வேண்டிய பணத்தை கொடுக்காமல் திருப்பி அனுப்புற இந்த அரசு, மத்திய அரசு என்ன செஞ்சாலும் நிதி கொடுக்கலன்னு சொல்லுவாங்க, ஏன் உயர்த்தலன்னு சொல்லுவாங்க, உயர்த்தனா ஏன் உயர்த்தணும்னு சொல்லுவாங்க. மத்திய அரசோட ஒரு இணக்கமான சூழலை கடைபிடிச்சாதான் தமிழகத்திற்கு ஒரு நல்லது நடக்கும் இல்லைங்களா? அவங்களுக்கு தமிழகத்துக்கு நல்லது நடக்கணும்னு தொடக்க காலத்துல இருந்து அவங்களுக்கு அந்த எண்ணம் இருக்காது. திமுகவுக்கும் அந்த எண்ணம் இருக்காது. தன் குடும்பம் அதுதான் முக்கியம். இப்போ திமுக இருக்கு, கட்சி இருக்கு, துணை முதல்வர் ஆகிறதுக்கு திமுக இருக்கிறவங்க ஒரு நபர் கூடமா இல்லை. அதுக்கு திமுக வளர்ச்சிக்காக பாடுபட்ட ஒரு ஆள் கூடமா திமுக இல்ல. ஏன் சினிமா நடிச்சிருந்தவரை கூட்டு அரசியலுக்கே வரமாட்டேன்னு சொன்னவரை கூட்டு முதல்வராக்குறாங்க, துணை முதல்வராக்குறாங்க அப்படின்னா இது குடும்பத்தை மையமா வச்சு செயல்படுவதில் கருணாநிதியை திரு ஸ்டாலின் மிஞ்சி விட்டார்ன்றதான் பொருள். அதனால மத்திய அரசு எந்த நல்லது செஞ்சாலும் இவர்கள் குறை சொல்வதே வாடிக்கையாக வைத்துக் கொண்டிருக்கிறார். விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் தொல் திருமாவளவன் அவர்களுக்கு உயிருக்கு ஆபத்து இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு இசட் பிரிவு பாதுகாப்பு கேட்டு விடுதலை சிறுத்தை கட்சியினர் போராட்டங்கள்ல குதிச்சிருக்கிறத நம்ம பார்த்திருக்கோம். இது எதனால அப்படின்னு பாத்தீங்கன்னா, சமீபத்துல நடந்த வழக்கறிஞர் மீதான ஒரு தாக்குதல் தான். இந்த தாக்குதலை கண்டித்து இந்த விசாரணை செய்யறதுக்காக பார் கவுன்சில் மூலமா ஒரு குழுவும் ஒரு ஆணையமும் அமைக்கப்பட்டிருக்கிறத நம்ம பார்க்கிறோம். திருமாவளவனுக்கு இசட் பிரிவு பாதுகாப்பு குறித்து உங்களுடைய கருத்து என்ன சார்?